ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு 14,764. ஸோ இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் மேக்ஸிமம் இன்றைக்கி சைட்வேல தான் ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்வே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ அந்த எஃப்ஐஐ வந்தாங்களோ வந்துட்டாங்க செல் பண்ணுறதுக்கு பாருங்க, கரெக்டாக 1 o'clock ஆரம்பித்தாங்க. இப்போ 15 minutes டைம் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். கரெக்டாக 1 o'clock. ஸோ 1 o'clock வந்து ஒரு செல் ஆஃப் தாறுமாறாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ரெட் லைன்லாம் க்ராஸ் பண்ணி கீழே போச்சுது. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆச்சுது. ஹிட் ஆகி அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப அகைன் ரெட் லைனுக்கு வந்தாங்க. ஸோ அகைன் அங்கேருந்து ஒரு பயங்கரமான செல் ஆஃப். நம்மளோட செகண்ட் டார்கெட்டை வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அதுலேருந்து லைட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,772 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் டிஐஐ வந்து ஒரு 987 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பையிங் ப்ராசஸ்லாம் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடந்துச்சு அப் டு 1 o'clock வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல் ஆஃப் ஆரம்பிச்சு. சேம் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் தான். இதுலேருந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெட் லைனை க்ராஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 11 o'clock. ஸோ 11 o'clock நம்மளோட ரெட் லைனாக ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. பட் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் எதுவுமே டச் ஆகலை. ஸோ அதுக்கு கீழே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெட் லைன்லேயே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சேம் 1 o'clock பயங்கரமான ஒரு செல் ஆஃப். திரும்ப சைட்வே திரும்ப அகெயின் 2:30 அகெயின் ஒரு செல் ஆஃப். சேம் டைம் ரிலையன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கீழே தான் போச்சு. ஸோ இன்றைக்கி இந்த டே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு மெயின் ரீசன் ரிலையன்ஸும் ஒரு ரீசன் சொல்லுவேன். பார்த்திங்க அப்படின்னா 29th April பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹை வந்து 2041 இருந்துச்சு. இன்றைக்கி எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 916 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ரீசன். அண்ட் ரிலையன்ஸோட பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட்டும் அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு. சேம் டைம் என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் இன்றைக்கி ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா பை அண்ட் ஹோல்டில் வந்து கனரா பேங்கோட ஸ்டாக் கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் பை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஹாவ் அ கிளியர் பிக்சர் அபவுட் தட். அதே மாதிரி இன்னொரு கால்ஸ் கொடுத்துருந்தேன். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் 240 கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லியிருந்தேன் 9 rupeesக்கு. இட்ஸ் வென்ட் அப் டு 12 rupees வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் 7,500 rupees ப்ராஃபிட் கிடச்சிது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 241 பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அப் டு 245 வரைக்கும் போச்சுது. ஸோ அதில் ஒரு 20,000 rupees ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகே, ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட். ஓகே, ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகே, நாளைக்குள்ள நிஃப்டி கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா 14,200 புட் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 14,600 புட் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் 14,650 அண்ட் 14,800 புட் ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி புதுசாக ரைட் பண்ணது பார்த்திங்கன்னா 15,500 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க கால் ஆப்ஷனு. ஸோ இட்ஸ் பில்டப்பும் பார்த்திங்க அப்படின்னா 14,500 இன்னும் ஹை லெவல்
புட் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க, விச் மீன்ஸ் ஸோ 14,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி 15,000 வந்து பயங்கரமான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எதுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா டில் இது பார்த்திங்கன்னா 6th May. ஸோ நாளைக்கும் நாலு கழிச்சும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க 14,500லேருந்து 15,000 தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஜாஸ்தி எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா 14,600, 14,700, 800, 900. ஸோ 15,000 போகிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ 14,900, 800, 700. இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 14,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 14,400, 14,200 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 14,000க்கு கீழே போகிறது வந்து வெரி ரேர் பிளேஸஸ் தான். அதேமாதிரி மேலே சைடும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 14,700, 14,800, 14,700 போகிறதே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டனாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 14,500லேருந்து 14,700 தான் ட்ரேட் ஆகும். சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி என்ன சொல்கிறாங்க, 32,500 வந்து பயங்கரமான புட் ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 32,500க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே பார்த்திங்கன்னா 32,800, 32,900 புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் 33,500 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் பயங்கரமான சப்போர்ட் பீப்புள் பிலீவ் பண்ணுறது 32,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 32,500 இதை சுற்றியே தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து தெரியுது. நம்ம இமீடியட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 33,000 இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து முந்தானத்து சொன்ன மாதிரி லைக் சைடு வேலை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வில் கோ ஃபார் த கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 14,515 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 14,402, 14,272 வச்சுக்கோங்க. சேம் டைம் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ 14,600 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 14,678, 14,759, 14,818 டார்கெட்டாக வச்சுங்க. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 32,252 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். சேம் டைம் 32,591 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். டார்கெட் 32,888 and 33,275 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு சப்போர்ட். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 32,888, செகண்ட் டார்கெட் 33,191 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஐல் கெட் யுவர் நம்பர் and I'll add you to the personal WhatsApp group where I am giving the intraday basis options, shares, details கொடுப்பேன். So minimum you can get 5 to 10,000 rupees profit on daily basis. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப் ஆல்சோ. So thank you so much. See you tomorrow. Bye.